என் அன்பு குழந்தையே, இந்த பிரத்யங்கரா இன்று கடும் கோபத்தில் உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன். எதனால் இந்த பிரத்யங்கராவிற்கு இத்தனை கோபம்? அவள் எதற்காக கோபத்தோடு உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்தாள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. ஏனென்றால் இப்பொழுதும் நீ இதை கேட்காமல் சென்று விட்டாயானால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்குமே உன் தாயானவள் நான் பொறுப்பேற்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு சூழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ ஏற்கனவே புரிந்து கொண்டாய். இந்த பிரத்யங்கராவும் உனக்கு பல முறை அதனை எடுத்து சொல்லியும் விட்டேன். சரி, நான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் பேச தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றை தெளிவுபடுத்துகின்றேன். நான் கோபத்தோடு வந்தது உன் மீது அல்ல, அதை புரிந்து கொள். அப்படியானால் அது யார் மீது என்றுதான் நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இன்னமும் பதில் கிடைக்கவில்லை. ஆனால் அதற்கு மேலும் மேலும் வேறு பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரம் எந்த பிரச்சனைகள் எங்கிருந்து வருமோ, யாரால் வருமோ, நமக்கு அது எத்தனை பெரிய விளைவுகளை ஏற்படுத்துமோ என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த வேதனைக்கு ஒரு நாளும் தீர்வு கிடைக்காது என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்துமே என் பிள்ளைக்கு இதிலிருந்து முடிவு கிடைக்கவில்லை. உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போனதை நீ கண்டாய். இனிமேலாவது இந்த பிரச்சனையிலிருந்து நல்ல விடிவு காலத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நீ இந்த தாயானவள் இந்த பிரத்யங்கரா என்னிடத்தில் முறையிட்டாய். அம்மா, சில காலமாகவே உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன். உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்று கொண்டிருந்தேன். என் குழந்தையே, நான் வந்து சென்று கொண்டிருந்த இல்லத்தில் பொதுவாகவே எந்த ஒரு தீய சக்தியும் நுழைந்து விட முடியாது. அம்மாவின் அருள் அந்த இல்லத்தின் வாசலில் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். ஆனால் சில காலமாக உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தால் என்னையும் தாண்டி ஏதோ ஒரு பெரிய தீய சக்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். பிரத்யங்கராவையும் தாண்டி உன் இல்லத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் உன்னுடைய அனுமதியினால் மட்டுமே அது நடக்க முடியும். இல்லாத பட்சத்தில் யாராலும் என்னை தாண்டி அங்கே வர முடியாது. அப்படியானால் அங்கே என்ன நடந்தது? என் பிள்ளை, நீ இப்பொழுது நினைக்கின்றாய், அம்மா பிரத்யங்கரா, நானே ஒரு தீய சக்தியை இல்லத்திற்குள் வரவழைப்பேனா? அதற்கு எப்படி நான் இடம் கொடுப்பேன்? நானே மனம் நொந்து இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றேன். நான் எப்படி ஒரு தீய சக்தியை என் வாழ்க்கையில் வரவழைக்க முடியும் என்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய். நிச்சயமாக நான் உன்னை குறை கூறவில்லை. நீதான் செய்தாய் என்றும் நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லவும் இல்லை. ஆனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவரின் மூலமாகத்தான் இது நடந்திருக்கின்றது. அதனால்தான் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. உன்னால் எந்த பிரச்சனைகளிலும் இருந்தும் மீண்டு வர முடியவில்லை. இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு சோதனையிலும் இருந்தும் உன்னால் வெளிவர முடியவில்லை. உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று கட்டாயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கராவின் அருள் உனக்கு முழுமையாக இருப்பதனால்தான் இந்த செய்தி கூட உனக்கு இன்று கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். அவ்வளவு எளிதில் எல்லோராலும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று. ஆனால் நான் சொல்கின்ற பொழுது என் பிள்ளை அதை நீ தெளிவாக கவனித்தாயானால் உனக்கே புரிந்துவிடும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பது என்ன என்று.
இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைப்பது என்ன என்று. என் தங்கமே, அத்தனை சோதனைகளும் அத்தனை சூழ்ச்சிகளும் இந்த வாழ்க்கையில் இருந்த பொழுது நீ எந்த அளவிற்கு மனம் வேதனைப்பட்டாய், எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் மீது உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தினாய் என்பதனை நான் நன்கு அறிவேன். சரி, இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நீ நல்லதைத்தான் நினைத்தாய், நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று எண்ணினாய். அதையும் மீறி உனக்கு ஒரு துன்பம் நடந்ததே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன் இல்லத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவர் மனதிற்குள் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் நடப்பது எதையுமே நம்பாமல் கெடுதல்தான் நமக்கு நடக்கும், எப்பொழுதுமே நல்லதே நடக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது அவர்களின் வார்த்தைகளில் நேர்மையான விஷயங்களே இல்லை. எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்களோடு தான் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். எதிர்மறையான சிந்தனைகளோடு தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இது போதுமல்லவா? ஒரு தீய சக்தியினால் உள்ளே நுழைவதற்கு இதுதானே மிக பெரிய வழி. அதனால் தானே எளிமையாக உள்ளே நுழைய முடியும். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை அதற்கு வழிவிட்டு விட்டு இப்பொழுது ஐயோ அம்மா, பிரச்சனைகள் தாங்க முடியவில்லையே என்று சொன்னால் யாரால் உனக்கு உதவ முடியும்? ஆனால் இந்த தவறை நீ செய்யவில்லை எனும் பொழுது என் பிள்ளையே, நிச்சயமாக என்னால் இதனை சரி செய்து கொடுக்க முடியும். ஆனால் இதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உடனடியாக நீக்கிவிட வேண்டும். என் தங்கமே, உனக்கு வருகின்ற அத்தனை சோதனைகளுக்கு பின்னாலும் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. தெய்வ சக்தி உன்னோடு நிறைந்து நிற்கின்றது. ஆனாலும் இந்த தீய எண்ணங்கள், பேசுகின்ற வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளாக இருக்கும் பொழுது அது கூட தீய சக்தியை உள்ளே வரவழைத்து விடும். அங்கே பூஜைகள் நடக்கும் இல்லத்தில் இவர்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டிருப்பார்கள். மற்றவர்களை கெடுக்கின்ற விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பார்கள். மனதில் எந்த நல்ல எண்ணமும் இருக்காது. அவர்களுக்கு அதை செய்து விடவா, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி அடுத்தவர்களின் மீது பொறாமை எண்ணங்களோடு இவர்கள் இருப்பார்கள். இப்பேற்பட்ட எண்ணங்களோடு இருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காலத்திலும் நல்லதை நடத்தி கொடுக்காது. சர்வ நிச்சயமான துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எல்லாவற்றையும் கடந்து, எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால் முதலில் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் மனதினை மாற்று. குடும்ப சூழ்நிலைகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நம் இல்லத்தில் இருக்கின்ற எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் இது போன்ற தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதனை நீ தெளிவாக உணர்த்து. இவையெல்லாம் நீ உணர்த்தும் பொழுது உன் வாழ்க்கையை நிச்சயமாக அழகாக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உனக்கென்று நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இனிமேல் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு அழகாக மாறும். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அது அழகாக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. பிரித்யங்கராவினுடைய அன்பு மருளும் உன்னோடு இருக்கும் பொழுது நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களினுடைய அன்பும் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை உன் மனதிற்குள் தைரியத்தோடு வைத்துக்கொண்டு நீ செய்ய போகின்ற செயல்களை தெளிவாக செய். உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் மிரண்டு ஓடும். இதை ஓட்டமெடுக்க வைப்பதற்குத்தான் இந்த பிரித்யங்கரா உன் இல்லத்தில் கோபத்தோடு வந்து அமர்ந்தேன். நான் இருக்கிறேன் என்று தெரிந்த பிறகும் கூட இவர்கள் அங்கே அவ்வளவு சாதாரணமாக வந்து செல்கிறார்கள் என்றால் அதை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். தீய சக்தியை நான் விரட்டி அடிக்கின்றேன். என் பிள்ளையே, உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களின் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை நீ மாற்றிவிடு. மற்றபடி எல்லாமும் உன் வாழ்க்கையில் தானாகவே சரியாகிவிடும். உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையுமே தானாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும்.
நல்லது அத்தனையும் உன்னை சூழ்ந்து நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.